ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு கீர்த்தனா லேர்னிங் மேக்ஸ். இன்னைக்கு நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் லெசன் 2ல் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் எல்லா ப்ராப்ளமே பார்க்க போகிறோம். அதுக்கு பேசிக் ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரியணும். என்ன ஃபார்முலானா 2.1 எக்ஸசைஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு தியரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். யூக்ளிட் டிவிஷன் லெமா. ஸோ இந்த ஒரு லெமாவோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிட்டா எல்லா ப்ராப்ளமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்க போகிறோம். என்னென்னா 2 பாசிட்டிவ் இன்டீஜர் ஏ அண்டு பி 2 பாசிட்டிவ் இன்டீஜர் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். இதில் ஆருக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதோட வேல்யூ ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை 0 விட பெருசாக இருக்கணும், பியை விட சின்னதாக இருக்கணும். இப்போ ஒன்று என்னன்னு பார்த்துடலாம். ஆறுன்றது ரிமைண்டர், பின்றது டிவிசர், கியூ குவாஷண்ட், ஏ டிவைடர். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போது 36 டிவைட் 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி போடுவோம்? 36 5 7 5s are 35. பேலன்ஸ் என்ன வரும்? 1. இதில் நீங்கள் சொல்லுங்கள், இதில் ஏன்றது எந்த வேல்யூ? இந்த 36ன்றது தான் ஏவோட வேல்யூ. அப்போ குவாஷன்ட்டு 7ன்றது தான் குவாஷண்ட். பின்றது என்னது? குவாஷண்ட்னா என்ன? கியூ. பின்றது என்னது? டிவிசர். இதுதான் பி டிவிசர். அப்போ 1 தான் ரிமைண்டர். ரிமைண்டர் என்னன்னு சொல்லலாம்? ஆர்னு சொல்லலாம். இது ஏன்றது டிவைடர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. இது எப்படி எழுதலாம்? இந்த லெம்மா படி நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஏவோட வேல்யூ என்ன? 36 ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன? 5 டிவைசர் 5 கியூ. கியூவோட வேல்யூ என்ன? 7 குவாஷன்ட்டு இன்ட்டு 7 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன? 1. புரியுதுங்களா? இப்படி தான் எழுதணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே 2.1 ஃபுல்லாகவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 2.1 பார்க்கலாம். We have 34 cake. Each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked? ஸோ இதில் கேக்ஸ் டோட்டலாக எத்தனைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு பாக்ஸும் 5 கேக்ஸை வந்து உள்ளே வைக்கலாம், ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் வைக்கலாம். அப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி பாக்ஸஸ், எத்தனை பாக்ஸ் டோட்டலாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஹவு மெனி கேக் ஆர் அன்பேக்டு, பேக் பண்ணாமல் எத்தனை கேக் இருக்குன்றது அவங்களோட கொஷின். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. யூக்ளிட் டிவிஷன் லெமானா என்ன? ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். என்ன கண்டிஷன்? 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாடுலஸ் பி. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 34 கேக்ஸ். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? கேன் ஹோல்டு 5 கேக்ஸ். அப்போ இதுதான் என்னது? பியோட வேல்யூ. பின்றது என்னது? 5 கேக்ஸ். அப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம ஃபார்முலா படி? 34 5ஆல் டிவைட் பண்ணணும். என்ன வரும்? 6 5s are 30, பேலன்ஸ் 4. அப்போ இது குவாஷன்ட்டு, ரிமைண்டர், பி, ஏ. ஃபார்முலா படி எழுதிடலாமா? 34 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 4. புரியுதுங்களா? இப்போ அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 1 சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். 2.2 பாருங்கள். ஃபைண்ட் த குவாஷண்ட் அண்ட் ரிமைண்டர் when a is divided by b in the following case. a is divided by b அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு a ஈக்குவல் டு -12 கொடுத்துட்டாங்க, b ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம குவாஷண்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்க போகிறோம். க்யூவும் ஆரும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ண போகிறோம். a ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் வேறு 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாடுலஸ் பி. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? a ஈக்குவல் டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -12, b ஈக்குவல் டு 5. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு டிவைட் கண்டுபிடிக்கணும். -12, 5. இப்போ பாருங்கள், நார்மலாக இப்போ நம்ம எப்படி போடுவோம்? 2 5s are 10, -2 இப்படி வரக்கூடாது. ஏன்? இது என்னது? ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு மைனஸ் வேல்யூவில் வரக்கூடாது. இந்த ஸ்டெப் தப்பு. இந்த ப்ராப்ளமில் ஒருவேளை -12ன்னு இங்கே வந்தது, ஏவோட வேல்யூ வந்தது அப்படின்னா நம்ம 2 × 5s are 10ன்னு போட்டோம் இல்லையா? இதுக்கு அடுத்த நம்பரை நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 3 5s are 15. அதாவது ரிமைண்டர் ப்ளஸில் வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும்? 3. இப்போ எப்படி எழுதலாம்? ஏவோட வேல்யூ என்ன? -12 ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன? 5 இன்ட்டு கியூவோட வேல்யூ என்ன? 3 ப்ளஸ் 3. இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும். இப்போ இதை நம்ம வந்து செக் பண்ணலாம். எப்படின்னா 5 × 3 15, 15 + 3 18 வருதே. ஸோ வேல்யூ அதிகமாக வருதுல்ல. என்ன நம்ம ஒன்று பண்ணணும்னா, உள்ள -12ன்னு இருந்ததுன்னா மேலே நம்ம எடுத்துக்கக்கூடிய குவாஷன்ட் வேல்யூவும் மைனஸாக தான் இருக்கணும். இங்கே மைனஸில் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? -3ன்னு வருதும். இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 5 × 3 -15 + 3 -12 கிடைச்சிச்சா? புரிஞ்சுதுங்களா? அப்போது இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? தேர்ஃபோர் குவாஷன்ட்டோட வேல்யூ என்ன? -3. ஆரோட வேல்யூ என்ன? 3. ஓகே தானே? இது ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 2.2லே மொத்தம் 3 கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாமா? செகண்ட் கொஷின் என்னது? a ஈக்குவல் டு 17, b ஈக்குவல் டு -3. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூக்ளிட் டிவிஷன் லெம்மா படி a ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் வேர் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாடுலஸ் பி. இப்போ என்னங்க பண்ணுவோம்? a ஈக்குவல் டு 17, b ஈக்குவல் டு -3னா உள்ள 17, இங்கே -3. இப்போ உள்ள மைனஸ் இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள மைனஸ் இல்லாததுனால நம்மளுக்கு கீழே கிடைக்கக்கூடியது அடுத்தது மைனஸ் வேல்யூவாக இருந்தாலும் ஸ்மால் நம்பராக தான் கிடைக்கும். அதாவது பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 5 3s are 15 கிடைக்குமா? பேலன்ஸ் என்ன? 2. இப்போ இங்கே மைனஸ் இருந்ததுனால நம்ம குவாஷன்ட்லேயும் என்ன பண்ணணும்? மைனஸை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ -5ன்றது குவாஷன்ட், ரிமைண்டர் 2. இப்போ எப்படி எழுதிடலாம்? 17 ஈக்குவல் டு -3 இன்ட்டு -5 ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதிடலாமா? யூக்ளிட் டிவிஷன் லெம்மா படி ஏபி கியூஆரோட வேல்யூ நம்ம எழுதிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி எழுதிடலாம்? இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எழுதணும். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பியோட வேல்யூ என்ன? -3. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குவாஷன்ட்டோட வேல்யூ என்ன? -5. ஆரோட வேல்யூ என்ன? 2. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். a ஈக்குவல் டு -19, b ஈக்குவல் டு -4 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூக்ளிட் ஃபார்முலா எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு b கியூ ப்ளஸ் ஆர் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாடுலஸ் பி. ஸோ டிவைட் எடுத்துக்கிட்டா -19 வெளியே -4 அப்படின்னு போடுவோம். ஸோ உள்ள மைனஸ் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்? இப்போ 19க்கு நம்ம என்ன போடலாம்? 4 4s are 16ன்னு போடலாம். ஆனால் உள்ள மைனஸ் வந்திருக்கிறதுனால 4க்கு அடுத்த நம்பர் என்ன? 5. இப்போ 5 4s are என்னங்க வரும்? 5 4s are 20. ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? பாசிட்டிவில் கிடைச்சிருச்சா? ரிமைண்டர் quotient A B.
இங்கே பாருங்க, இப்போ இங்கே மைனஸ் போடணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, உள்ள ஒரு மைனஸ் இருக்கு, வெளிய ஒரு மைனஸ் இருக்கு. அதனால மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் இருந்தா ஓகே தான். ஓகேங்களா? இப்போ என்ன வேல்யூ எடுத்து போடலாம்? -19 b யோட வேல்யூ என்ன? -4 இன்டு 5 ப்ளஸ் 1. ஸோ இதிலிருந்து 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் b யோட வேல்யூ என்ன? -4. குவாஷன்ட்டோட வேல்யூ என்ன? 5. R ஓட வேல்யூ 1. ஸோ தேர்ட் டிவிஷனும் தேர்ட் சம்மும் நம்மளுக்கு முடிஞ்சு. எக்ஸாம்பிள் 2.3 பார்க்கலாம். Show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q. ஸோ qன்றது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. qன்றது some integer. ஸோ இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ப்ரூவ் பண்ணக்கூடியது ப்ரூவ் தட் 4q plus 1. ஸோ இதில் given என்ன கொடுத்துருக்காங்கன்னா the square of an odd integer. ஃபஸ்ட்டு odd integerனா என்னன்னு பார்க்கணும். ஈவன்னா நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா 2k, அதாவது கேன்ற வேல்யூ விட எதை 2 மல்டிபிள் பண்ணோம்னா அந்த வேல்யூ கண்டிப்பாக ஈவனாக தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு k = 7 எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? 2 கூட மல்டிபிள் பண்ணால் 2 × 7 14. 14ன்றது ஈவன் நம்பர். ஸோ எந்த ஒரு வேல்யூ கேக்கு போட்டாலுமே அது ஈவனாக தான் கிடைக்கும். அதனால தான் ஈவன்னா 2kன்னு எடுத்துக்கோம். அதே ஆட்னா என்ன பண்ணுவோம்? 2 கூட கே கூட எந்த ஒரு வேல்யூ கேவாக இருந்தாலுமே 2 மல்டிபிள் பண்ணால் ஈவன் ஆகிடுமா? அது கூட ஒரு +1 போட்டோம்னா அது ஆட் ஆகிடும். இப்போ 14 கூட +1 என்ன ஆகிடும்? 15 ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ஆட்கான ஃபார்முலா, இது ஈவனுக்கான ஃபார்முலா. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆட் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர். அப்போ அந்த ஆட் இன்டீஜரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆட் இன்டீஜர் எடுத்துக்கலாம். x = 2k + 1. எக்ஸ்ன்றது ஒரு ஆட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் பண்ண போகிறோம். x² = 2k + 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எப்படி இருக்குது? a ப்ளஸ், அதாவது 2kன்றது a, இது b. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்றது என்ன? 2k² ப்ளஸ் bன்றது என்ன? 1² ப்ளஸ் 2 இன்ட்டு a ஓட வேல்யூ 2k, b யோட வேல்யூ 1. மல்டிபிள் பண்ணலாமா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4, k ஸ்கொயர் பண்ணால் k² ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் இங்கே மல்டிபிள் பண்ணால் 2 × 2 4, 4 × 1 4 தான். 4 இங்கே ஒரு k இருக்குது, 4k அப்படின்னு வரும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 4k² ப்ளஸ் 4k ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4kவை மட்டும் இந்த 2 டேர்மில் இருந்தும் காமனாக வெளியே எடுக்க போகிறோம். ஏன்னா சேமாக தானே இருக்குது. 4kவை வெளியே எடுத்துட்டா இங்கே 4ஐ வெளியே எடுத்தாச்சு, ஒரு kவை எடுத்தாச்சு. மீதி என்ன மட்டும் இருக்கும்? ஒரே ஒரு k மட்டும் இருக்கும். இங்கே 4k முழுசாகவே வெளியே எடுத்தாச்சு. அப்போ என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் இந்த 1. இப்போது இந்த k × k + 1 நம்ம என்னன்னு எடுத்துக்க போகிறோன்னா க்யூன்னு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா க்யூன்றது சம் இன்டீஜர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சம் இன்டீஜர்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ q = k × k + 1 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 4q + 1ன்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? 4q + 1. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.4 பார்த்துடலாம். If the highest common factor of 210, highest common factorனா என்ன? HCF 210 and 55. ஸோ இது ரெண்டுத்துக்கும் HCF வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா expressible in the form of 55x - 325. ஸோ அதோட HCF வந்து இந்த ஃபார்மில் இருக்குன்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. என்ன நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, யூசிங் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ண போறோம்? யூக்ளிட் லெம்மாவை யூஸ் பண்ண போறோம். யூக்ளிட் லெம்மா என்ன? a = bq + r. இப்போ கொடுத்திருக்கிறது என்ன? a ஓட வேல்யூ என்ன? 210. b ஓட வேல்யூ 55. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 210 55 போட்டா என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? 355 என்ன கிடைக்கும்? ஸோ 355ன்றது 165 அப்படின்னு கிடைக்கும். ஒருவேளை 4ன்னு போட்டோம்னா அது 210 விட அதிகமான வேல்யூ ஆயிடும். 3 போட்டால் தான் 165ன்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 45. அப்போ இதில் குவாஷன்ட்டு 45ன்றது ரிமைண்டர். இப்போ இது எப்படி எழுதலாம்? 210 55 × 3 ப்ளஸ் ரிமைண்டர் 45ன்னு எழுதலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பியோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எழுத போகிறோம். இந்த ரிமைண்டர் கிடச்சிருக்கு இல்லைங்களா, இதை நம்ம பின்னு எடுத்துக்க போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரியே 55 45 45 நம்மளுக்கு தெரியும், 1 டைம் தான் இருக்கும் 55க்குள்ளே. 145 45 பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 10. அப்போ இதை அப்படியே இந்த ஃபார்மேட்டில் எழுதலாமா? 45 × குவாஷன்ட் என்ன கிடச்சிருக்கு? 1 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 10. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் 0 வர வரைக்கும் நம்ம போட போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த 45ஐ இங்கேயும் இந்த 10ஐ பிக்கு பதிலாகவும் நம்ம போட போகிறோம். இப்போ என்ன கிடைக்கும்? 45 10 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 4 10s are 40. பேலன்ஸ் 5. எப்படி எழுதலாம்? 10 × பியோட வேல்யூ என்ன? 4. 10 × குவாஷன்ட்டோட வேல்யூ 4 ப்ளஸ் ரிமைண்டரோட வேல்யூ 5. புரியுதுங்களா எப்படி போடணுன்னு? இப்போ 0 வரல. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போட போகிறோம். என்ன பண்ணணும்? 10ஐ இங்கேயும் இந்த 5ஐ பிக்கு பதிலாகவும் போட போகிறோம். அப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே சரிது இல்லையா? 2 5s are 10. இப்போ இங்கே 2 வரும் ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வருது? 0. அப்போ இந்த ரிமைண்டர் இஸ் 0 கிடைக்கிற வரைக்கும் இது நம்ம சால்வ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்ம என்னன்னு போட்டுடலாம்? லாஸ்ட் டிவிஷன் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 5. அப்போ HCF அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் இந்த ரெண்டு நம்பருக்கும் என்னன்னா 5. ஓகேங்களா? இப்போ கொஷின்ல இந்த ரெண்டு நம்பரோட HCF இந்த ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ 55x - 325 HCF 5ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 5ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது HCFோட எக்ஸ்பிரசிபிள் தானே, அதனால இது ஈக்குவல் டு இதுன்னு சொல்லி எழுதிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? 55xஐ மட்டும் வச்சுட்டு 325ஐ இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்னவாயிடும்? 330 ஆகிடும். இப்போ x = 330 / 55. இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6ன்ற வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 6. ஹென்ஸ் x = 6. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். எக்ஸாம்பிள் 2.4 புரிஞ்சிச்சு தானே? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.5 பார்த்துடலாம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் வாட் வில் டிவைட் 445 and 572 லீவிங் ரிமைண்டர்ஸ் 4 and 5 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போது இங்கே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. லீவிங் ரிமைண்டர் 4 and 5 அப்படின்னா 445லேருந்து 4ஐயும் 572லேருந்து 5ஐயும் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூக்ளிடியன் ஃபார்முலாவில் லெம்மாவில் ஃபைன் பண்ணி அதுக்கு 0 கண்டுபிடிச்சி HCFோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? சொல்யூஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம்? 445லேருந்து 4ஐ கழிக்கணும். என்ன கிடைக்கும்? 441. இப்போது 572லேருந்து -5ஐ கழிச்சோம்னா 567 கிடைக்கும். ஸோ இதில் பெரிய நம்பர் என்ன? 567. இப்போ a = bq + rல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
ஏவோட வேல்யூ 567. இதுக்கு சின்ன வேல்யூ 441. அப்போ ஏன்றதா பெருசாக இருக்கணும், பீன்றது அதை விட சின்னதாக இருக்கும். அதனால் இப்படி எடுத்துக்கிட்டோம். பியோட வேல்யூ 441. ஸோ குவாஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். 567 441. 441ன்றது 567ல் 1 டைம் தான் இருக்கும். அப்போ 441 போட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா 126ன்றது கிடைக்கும். ஓகேங்களா, மைனஸ் பண்ணால் கிடைக்கும். அப்போது இதுதான் குவாஷன்ட்டு, இது ரிமைண்டர். அப்படியே போட்டுடலாமா? குவாஷன்ட்டுக்கு என்ன கிடச்சிருக்கு 1 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு 126. இப்போ எக்ஸாம்பிள் 2.4ல் பார்த்த மாதிரியே இதை நம்ம என்ன பண்ணுவோம், பீன்றத ஏக்கு பதிலாக இந்த பக்கம் போட போகிறோம், ரிமைண்டரை பிக்கு பதிலாக போட போகிறோம். இப்போ அதே மாதிரியே நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். 441 126 போட்டோம்னா 126 என்ன கிடைக்கும் அப்படின்னா 126 வந்து 378ன்னு கிடைக்கும். நான் ஏன் டைரெக்டாக 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை 2 மல்டிபிள் பண்ணி பாருங்கள் என்ன நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே 126 டபுள் டைம் பண்ணோம்னா 252ன்றது கிடைக்கும். ஒருவேளை நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா 4ன்றது 100 பண்ணுறப்பயே 400 வந்துடும். அப்புறம் 26 வேறு 4 டைம் போடணும். அப்போ என்ன தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும், 3 × 126 வந்து 378 அப்படின்னு கிடைக்கும். பேலன்ஸ் மைனஸ் பண்ணோம்னா 63. ஓகேங்களா, அப்போ இதில் ரிமைண்டர் என்ன 63, இது குவாஷன்ட். அப்படியே போட்டுக்கலாமா, இன்ட்டு 3 ப்ளஸ் 63. அடுத்து 0 வரல, 0 வர வரைக்கும் போடணும். அப்போ தான் நம்மளால் HCF ஃபைன் பண்ண முடியும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், 126 ஏக்கு பதிலாகவும் 63 பிக்கு பதிலாகவும் போட போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், 126 63. ஸோ இதை 2 டைம்ஸ் போட்டோம்னா 126 வரும். அப்போ என்ன கிடைக்கும், இது குவாஷன்ட்டு, ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சா, இன்ட்டு குவாஷன்ட்டோட வேல்யூ 2 ப்ளஸ் ரிமைண்டர்ன்றது 0. ஓகேங்களா, அப்போ HCF என்னது 63. therefore HCF of 441 and 572 is 63. ஓகே தானே, புரிஞ்சிச்சுல்ல. அடுத்து எக்ஸசைஸில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் பார்க்கலாம்.